நீ தான் எடுத்த, ஒத்துக்கோ ஒத்துக்கோ ஒத்துக்கோன்னு சொல்லிட்டு கடுமையா சரமாரியா அடிச்சிருக்காங்க. மிளகாத்தூள் போட்டு அடிச்சிருக்காங்க. கை விரல்லாம் உடைச்சிருக்காங்க. இங்க சிறுநீரகத்திலையும் மற்ற உடம்புல இருக்க எல்லா பாகத்திலையும் அவர் உடம்புல அடிப்படாத பாகமே இல்லைன்றாங்க. ஒரு போலீஸ்ன்றவர் சந்தேகப்பட்டு விசாரிக்கதான் செய்யணும். இது உறுதிப்படுத்தப்பட்டு அடிக்கக்கூடாது. ஜெய்பீம் படத்துல எப்படி வந்து இவன் தான் தேடி இருப்பான் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணியிருக்காங்களோ அதே அந்த மாதிரி போலீஸ் கிட்ட இந்த மாதிரி நம்ம 2500 ரூபாய் பணமும் அதே சமயம் 10 பவுன் நகையும் காணவில்லை அப்படின்னு வாய்மொழி தான் கொடுத்துருக்காங்க. லெட்டரை எழுது. இதுவரை அவருக்கு எந்த குற்றப்பிரிவும் இல்லை, எந்த சம்பவமும் இல்லை. அவன் வீட்டுக்கு வருவான் போவான், அவ்வளவு ஒரு நல்ல பையன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பென்னிக்ஸ் ஜெயராஜ் இறக்கும் போது நீங்க மு.க. ஸ்டாலினா இருக்கட்டும், உதயநிதியா இருக்கட்டும், கனிமொழியா இருக்கட்டும், எல்லாரும் வந்து ஜஸ்டிஸ் ஃபார் பென்னிக்ஸ் ஜெயராஜ்னு சொல்லிட்டு நீங்க பதாகைகளை ஏந்தி நின்றுட்டு இருந்தீங்க. ஆனா இவங்களுக்கு என்ன நீதி? காவல்துறை உங்க நண்பன், காவல்துறைன்றது சமூகத்துல சமமா நடத்தக்கூடியது அப்படின்னு நீங்க பேசுறீங்கல்ல. நீங்க இதே ஒரு பணக்காரன் 10,000 கொள்ளடிச்சிட்டு போனாலோ 20,000 கொள்ளடிச்சிட்டு போனாலோ அவனை வந்து விசாரிக்கிற நீ. அப்ப காவல்துறை நண்பன்றது யாருக்கு? எளிய மக்களுக்கா, பணக்காரனுக்கா? இப்படி உயிரை எடுத்தவனே நீங்கள் ஒரு போலீஸ்ன்ற பொசிஷன் இருக்கிறதால நீங்கள் வந்து இடைநீக்கம் பண்ணிட்டீங்கன்னா சரியா போயிடுமா? கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் வருடத்திற்கு 48 லாக்அப் மரணம் நடக்குது. அப்போ போலீஸ்ன்றவங்க உங்க இஷ்டத்துக்கு கூட்டு போயிட்டு அடிக்கலாமா? கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, தமிழ்நாட்டிலே உலுக்கிய ஒரு லாக்அப் டெத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதில் முக்கியமாக பல கேள்வி கேட்குறதா சொன்னார். சொல்லுங்கண்ணா. கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. என்னென்னா வந்து சிவகங்கையில் மடப்புறத்தில் வந்து அந்த அடைக்கலம் காத்த ஐயனார் அப்படின்ற கோயிலில் வந்து செக்யூரிட்டியாக வேலை பண்ண அஜித்குமார்ன்ற தம்பிக்கு வந்து என்ன ஆச்சு? அவர் கிட்டத்தட்ட 27 வயசு. ஒரு கணிசமாக ஓரளவுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு படிச்சிருக்காருன்னா ஒரு டிகிரிக்குள்ளே படிச்சிருக்காரு. அவருக்கு 27 வயசு ஆகுது. அந்த போதுன்னு கேள்விப்பட்டேன். இல்லை 27 வயசு அப்படின்ற மாதிரி தான் ஆதாரபூர்வமாகவும் அங்கே இருக்கிற அவருக்கு வழக்கெடுத்து நடத்திருக்க வழக்கறிஞர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 27ஆம் தேதி அந்த இடத்துல கடற்கலம் காத்ததுல நார்மலாக போகிற டியூட்டி மாதிரி ரெகுலராக போகிற டியூட்டியில் போய் உட்காந்துட்டு இருக்காரு. அந்த டியூட்டி எப்படி வந்துச்சுன்னா, ஒரு ஒப்பந்த அடிப்படை கான்ட்ராக்ட் பேஸில் ஒரு வாட்ச்மேனாக அந்த கோயிலுக்காக உட்காந்துட்டு இருக்காரு. சிவகங்கை மாவட்டத்தில் மடப்புறம் கிராமத்தில் அந்த கோயிலில் ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் ஒரு வாட்ச்மேனாக இருக்கார். அன்னைக்கு 27ஆம் தேதி ஜூன் 27ஆம் தேதி 2 பேர் வந்து காரில் வர்றாங்க. எங்கேருந்து வர்றாங்கன்னா, மதுரையை சேர்ந்த திருமங்கலத்திலிருந்து நிக்கிதா மற்றும் சிவகாமி, இவங்க 2 பேர் வந்து அந்த கோயிலுக்கு வந்து வேண்டணுன்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. வரும்போது அவங்க சிவகாமின்றவங்க பார்த்தீங்கன்னா ஹேண்டிகேப், அவங்களோட பொண்ணு தான் கார் ஓட்டுறாங்க. அவங்களுக்கு சரி கீழே இறங்கி நடந்து வர்றாங்க கூடாதுன்றதுக்காக அவங்களுக்காக அஜித்குமார் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வீல் சேர் எடுத்து வந்துட்டு அவங்க முன்னாடி நிப்பாட்டுறாங்க. அந்த வீல் சேர் மூலம் அவர் ஏறி உட்கார வச்சுட்டு அவங்கள வந்து தள்ளிட்டு கோயில் முன்னாடி இதை பிறகு சாமி கும்பிட்றதுக்கு கூட்டு போகிறாரு. கூட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அந்த காரை நீங்கள் அந்த இதில் விட்டுருங்க, அந்த பார்க்கிங் ஏரியாவில் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி நிக்கிதான்றவங்க யார்கிட்ட, அஜித்குமார் கிட்ட கீ கொடுத்துருக்காங்க. அஜித்குமார் என்ன பண்ணுறாரு, அவருக்கு கார் ஓட்ட தெரியாதுன்றனால கூட 2 பேரை உதவியாக வச்சுக்கிறாரு. வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த காரை போயிட்டு அவங்க விருப்பப்பட்ட இடத்துல பார்க்கிங்கில் விட்டுறாரு. விட்டுட்டு வந்துட்ட பின்னாடி என்ன நடக்குதுன்னா, அவங்க வேண்டுதெல்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட காரை எடுத்துகிட்டு அவங்க போயிடுறாங்க. போயிட்டு பின்னாடி மதியம் 2 மணிக்கு கிட்டத்தட்ட மதியம் 2 மணிக்கு என்னோட காரில் இருந்த 2500 ரூபாய் பணமும் 10 பவுன் நகையும் காணவில்லை அப்படின்னு எங்கே கொடுத்துருக்காங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு திருப்புவனம் அப்படின்ற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க கேட்டிருக்கலாமா? இவர்கிட்டே வந்து கேட்டிருக்கலாமா? கேட்கல. ஏன் கேட்கலன்னா, இப்போ இவங்களுக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சு. இப்போ ஜெய்பீம் படத்தில் எப்படி வந்து இவன் தான் தேடி இருப்பான் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி போலீஸ்கிட்ட இந்த மாதிரி நம்ம 2500 ரூபாய் பணமும் அதே சமயம் 10 பவுன் நகையும் காணவில்லை அப்படின்னு வாய்மொழி தான் கொடுத்துருக்காங்க. லெட்டரை எழுதி இவங்க கொடுக்கல. பையில இவங்களும் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும்னா வந்து விசாரிக்கணும். அதே போல் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அவங்களும் வந்து ஏன் எதுக்குன்னா கேட்கவே இல்லை. அதுக்கு இவர் அஜித்குமார் மற்றும் சில அந்த உதவி பண்ணாங்களா, அவங்க 3 பேரும் வந்து காவல்துறையிலேருந்து வந்து கூட்டு வச்சு இந்த மாதிரி விசாரிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து 2500 ரூபாய் பணமும் 2500 ரூபாய் பணமும் 10 பவுன் நகை நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கேட்டு இல்லை அப்படின்ற மாதிரி அந்த 5 பேரும் சொல்லியிருக்காங்க.
அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, நீ தான் எடுத்த, ஒத்துக்கோ ஒத்துக்கோ ஒத்துக்கோன்னு சொல்லிட்டு கடுமையாக சரமாரியாக அடிச்சிருக்காங்க. அடிக்கிறது மட்டும் இல்லாமல் கடுமையாக துன்புறுத்திருக்காங்க. காவல்துறையில் நீ ஒரு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தனா ஃபஸ்ட்டு கூட்டு வந்து நீ எடுத்தியா, எப்போ வந்த, எந்த மாதிரி வந்த, எங்கே எடுத்த அப்படின்னு நீ விசாரிச்சிருக்கணும்ல. போலீஸ் ஸ்டேஷன்றது காவல்துறை உங்கள் நண்பன், காவல்துறைன்றது சமூகத்தில் சமமாக நடத்தக்கூடியது அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்கள. அப்போது நீங்கள் இதே ஒரு பணக்காரன் 10,000 கொள்ளடிச்சிட்டு போனாலோ 20,000 கொள்ளடிச்சிட்டு போனாலோ அவனை வந்து விசாரிக்கிற நீ இல்லை தானே? அதோ ஒரு ஏழை பையன் இல்லை ரோட்டில் இருக்கிற யாராவது சாதாரண ஆள் அவன் வந்து ஏதாச்சும் கொள்ளடிச்சிட்டான் இல்லை திருடிட்டான்னு யாரோ ஒரு மூலமாக ஒரு எலைட்டான ஆட்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா எந்த நிபந்தனையும் இல்லாமல் எந்த கேள்வியும் இல்லாமல் அவனை அடிக்கிறதும் சாகடிக்கிறதுமா தான் இருக்குது. அப்போ காவல்துறை நண்பன்றது யாருக்கு? எளிய மக்களுக்கா பணக்காரனுக்கா? அப்படி கேள்வி நமக்குள்ளே வருதுல்ல. சரி, காவல்துறை உன் நண்பன் சொல்கிறீங்கள, அப்போது நீ தீர விசாரிச்சிருக்கணும்ல. எப்படி எடுத்த, எங்கே எடுத்த, அங்கே இருக்கிற அந்த இடத்துக்கு போயிட்டு ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற மக்களை வந்து விசாரிச்சிருக்கணும். இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணை வந்து எங்கேருந்து வந்த, எத்தனை மணிக்கு வந்த, எத்தனை மணிக்கு வந்த, எப்படி வந்த, எங்கே வந்த, நீ நகையை ஃபர்ஸ்ட் கொண்டு எங்கே வந்த, எங்கேயாச்சும் வச்ச, வேற இடத்துக்கு போனியா, அப்படி விசாரிச்சுட்டு வந்து விசாரிக்கலாம்ல. உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் நகை இருக்குதா, அப்போ நகை இருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் விசாரிச்சிருக்கணும்ல. எடுத்த உடனே இந்த பையனை கூப்பிட்டு வந்து காவல்துறை சித்திரவதை கிட்டத்தட்ட 2 நாட்கள் வச்சு எங்கே வச்சு விசாரிச்சிருக்காங்கன்னா, அதே சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க திருபுவனம் அந்த இடத்து பக்கத்தில் ஒரு கால்நடை மருத்துவமனை இருக்குது. அந்த மருத்துவமனை பக்கத்தில் அவங்க கூட்டு வச்சு விலக்குன்னு ஒரு இடத்துல உட்கார வச்சு அங்கே வந்து 2 நாளாக வந்து ஆற்றங்கரையோரம் ஒரு 3 இடத்துல ஒரு ஆற்றங்கரையோரம் உட்காந்து கடுமையாக விசாரிச்சிருக்காங்க. 5 பேரில் இவங்க எல்லாரையும் அடிச்சு விசாரிக்க நீ பதில் எதுவும் சொல்லாதனால 5 பேரில் 4 பேர் அனுப்பியிருக்காங்க. அஜித்குமாரை மட்டும் கிட்டத்தட்ட 2 நாளாக வச்சு விசாரிச்சிருக்காங்க. 2 நாள் விசாரிக்கிறது மட்டும் இல்லாமல் அவரை வந்து இங்கே சிறுநீரகத்திலையும் மற்ற உடம்புல இருக்க எல்லா பாகத்திலையும் அவர் உடம்புல அடிப்படாத பாகமே இல்லைன்றாங்க. இந்த இடங்கள் தான் இல்லை அப்படின்ல, எல்லா பாகத்திலையும் கடுமையாக தாக்கப்பட்டிருக்காங்க. தாக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் நீ தான் எடுத்தன்னு ஒரு போலீஸ்ன்ற ஒரு சந்தேகப்பட்டு விசாரிக்க தான் செய்யணும். இது உறுதிப்படுத்தப்பட்டு அடிக்கக்கூடாது. எப்படிங்க நீங்கள் ஆக்சுவலாக வந்து யாருமே அடிக்கக்கூடாது தான் ஒரு இது இருக்குது. நீங்கள் வந்து சந்தேகப்படலாம். எப்படி நீங்கள் இவ்வளோ அடிக்கீங்க? மிளகாத்தூள் வேறு கரைச்சி கொடுத்துருக்கு. மிளகாத்தூள் போட்டு அடிச்சிருக்காங்க, கை விரல்லாம் உடைச்சிருக்காங்க. எப்படி இந்த செயலெலாம் செய்ய முடியும்? நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, இவர் வந்து விசாரணை கூட்டு போய்ட்டு ஒரு அடி தாங்காமல் இவர் வந்து ஆமாம் சும்மாத்துக்குன்னா சொல்லிட்டாகவும் யாருக்கெல்லாம் ஹெல்ப் கூடுவாருன்னு சொல்லிட்டுதாகவும் சொல்கிறாங்க. அதுதான் கை விரலாம் உடைச்சிதாகவும் சொல்லியிருக்காங்க. இவரால் அடி தாங்க முடியல. அவ்வளோ அடி ஒரு மனிதன் தாங்க முடியுமா? முடியாதுல்ல. 27 வயது தான் ஆகுதுங்க. இதுவரையும் அவர் எந்த குற்ற சம்பவ பின்னாலே அவளோட கிராம மக்களும் மற்ற குடும்ப விவரங்களும் கதறாங்க. இந்த குற்றப்பின்னணி இல்லாத அழுறாங்க. இதுவரையும் அவருக்கு எந்த குற்றப்பின்னணியும் இல்லை, எந்த சம்பவமும் இல்லை. அவன் வீட்டுக்கு வருவான் போவான், அவ்வளோ ஒரு நல்ல பையன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவரை கூட்டு வச்சு நீ தான் எடுத்துன்னு சொல்லி அடிக்கிறது மட்டும் இல்லை, பயங்கர கடுமையாக துன்புறுத்திருக்காங்க. துன்புறுத்துறது மட்டும் கிட்ட இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அவருக்கு பயம் வந்து இனிமேல் நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம் போல அப்படின்னு நினச்சிட்டு, இல்லை நான் தான் எடுத்தேன் வாங்க அந்த இடத்த காட்டுறேன்னு கூட்டு போயிட்டு கோயில்கிட்ட வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல. கூட்டு போயிட்டு அங்கே இருக்கிற மாட்டுக்கோட்டையில் வச்சு இல்லைங்க நீங்கள் அடிக்கிறது என்னால் அடிக்க வாங்க முடியலன்றதுக்காக தான் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ திரும்ப கூப்பிட்டு வந்து வீட்டுக்கு லாக்கப்பில் கூப்பிட்டு வந்து பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. இதில் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவருக்கு சிறுநீரகத்துலேருந்து ரத்த கசிவு ஏற்பட்டணுன்னு என்ன பண்ணியிருக்கான், என்ன பண்ண பயம் வந்துருச்சு. போலீஸ்க்கு என்ன பயம் வந்திருக்குன்னா, இவனை இப்படியே இருந்தால் இறந்துருவான்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு எங்கே விட்டுருக்காங்க, அதே கோயிலில் அந்த ஒப்பந்ததாரர் இருக்காருங்களா அவர்கிட்ட போய் கூட்டு போய் விட்டுட்டு வந்திருக்காங்க. இவங்க உடனே இவருக்கு ரத்த கசிவு ஏற்பட்டுன்னு என்ன பண்ணணும்னு தெரியாமல் அங்கே இருக்கிற ஒப்பந்த ஊழியர்கள்லாம் சேர்ந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகலான்னு சொல்லிட்டு சிவகங்கை மருத்துவமனைக்கு கூட்டு போகிறதுக்கு ஆட்டோவை ஃபிக்ஸ் பண்ணி கூட்டு போகிறாங்க. கூட்டு போகிற இடத்துல அவர் அங்கேயே உயிர் போயிடுச்சு. உயிர் போகிறது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற மருத்துவமனையில் கூட்டு போய் கேட்டிருக்காங்க. இல்லை நீங்கள் அவர் வர வழியிலே இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இதே கிட்டத்தட்ட 2021ஆம் ஆண்டு பென்னிக்ஸ் ஜெயராஜ்ன்ற 2 பேர் லாக்அப் டெத்தில் இறந்தாங்க திருநெல்வேலியில். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் வருடத்திற்கு 48 லாக்அப் மரணம் நடக்குது. அப்போ போலீஸ்ன்றவங்க உங்கள் இஷ்டத்துக்கு கூட்டு போயிட்டு அடிக்கலாமா? இல்லை, நான் சந்தேகப்பட்டு கேட்கலாம். இந்த அடி இல்லைங்க, அடிக்கலாம். சரி நீங்கள் அடிங்க, என்ன உரிமை இருக்குது? அதுதான் அடித்து சாகுற அளவுக்குங்க ஒரு அப்பாவிங்க. அவன் என்ன சொல்கிறீங்க? நீதிமன்றத்தில் ஒரு 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே. ஆனால் இங்கே தண்டிக்கப்படுற அத்தனை பேரும் நிரபராதிகளாக தானே இருக்காங்க, எந்த குற்ற பின்னணியும் இல்லாமங்களாக தான் இருக்காங்க.
அப்படி தானே இருக்குது. அப்போது இது உடனடியாக என்ன பண்ணுறாங்க, இறந்த உடனே அங்கே இருக்கிற பகுதி மக்கள் இருக்கிற அத்தனை பேரும் போராடுறாங்க. அவங்க அப்பா அம்மா குழந்தைகள் ஊர் கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேரும் மிளகா பொடி வச்சு அடிச்சிருக்காங்க, பாவம் அந்த பையன் அப்படின்னு கதறாங்க, அழுகுறாங்க. அழுகிறது மட்டும் இல்லாமல் இதை வந்து இந்த நீங்கள் வந்து இந்த பாடியை வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி யார் போலீஸ் தரப்புலேருந்து கேட்டிருக்காங்க. அங்கே இருக்க லோக்கல் அரசியல்வாதிகள்லாம் வந்து நீங்கள் எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் உடனே நாங்கள் வாங்க மறுக்க மாட்டோம். அந்த பிரேத பரிசோதனையில் என்ன பிரச்சனை இருக்குது, அடித்து தான் கொல்லப்பட்டான்னு ஒத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்த இந்த விஷயம் போய் தமிழ்நாடு முழுசும் எடப்பாடி பழனிசாமிலேருந்து மற்ற எல்லா கட்சிகளும் வந்து அறிக்கை விட்ட உடனே 5 பேரை வந்து இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த போலீஸ் இருக்காங்கல்ல, அதில் 5 பேர் வந்து இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க. இடைநீக்கம் என்னதுங்க? இடைநீக்கம்னா ஒரு குறிப்பிட்ட காலுக்கு நீங்கள் இல்லை. ஏன் இடைநீக்கம்? அதான் அவங்கள பொறுத்தவரை இதில் இருக்கக்கூடாது, அந்த துறையில் இருக்க. இடைநீக்கமே நான் பண்ணக்கூடாதுங்க. நீங்கள் அவங்கள வந்து தண்டிக்கணும். தண்டிக்கிறது வந்து இடைநீக்கமோ பணி நீக்கமோ அது பொருந்தாது. கண்டிப்பா. இப்படி உயிரை எடுத்தவனே நீங்க ஒரு போலீஸ்ன்ற பொசிஷன் இருக்கிறதால நீங்க வந்து இடைநீக்கம் பண்ணிட்டீங்கன்னா சரியா போயிடுமா? அப்படிதான் இருக்கு. ஏன்னா அப்புறம் அது மட்டும் சாதாரண பண்ணா நீங்க தண்டிக்கிறீங்களா? அது மட்டும் அங்க இருக்கிற லோக்கல் பஞ்சாயத்துல இருக்கிற ஒரு லோக்கல் இருக்கிற எம்எல்ஏ வச்சு உங்களுக்கு 5 லட்சம் நான் பணம் கொடுக்குறேன், அதே சமயம் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறேன், உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரை வந்து நாங்கள் வந்து அந்த கோயில் நிர்வாக ரீதியாக உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி வேலை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னையும் கொண்டுரு, 30 லட்சத்துக்கு கொடுத்துரு, போயிடும், சரியா போயிடுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சமரச பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்குது. நடக்கிறது மட்டும் இல்லை, அந்த மக்கள் வந்து ஒத்துக்க மாட்டேன்றாங்க. ஒத்துக்காகிற அதிமுக சேர்ந்தவங்களும் இது ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் நடத்தியிருக்காங்க. நடத்துறது மட்டும் இல்லாமல் இதன் ஊடாகவே வந்து இதுக்கு கேஸ் கொடுத்துருக்காங்க. அது நீதிமன்றத்தில் போயிட்டு சிறப்பு நீதிமன்றத்தில் போயிட்டு வாதாடிருக்காங்க. அவங்க இந்த மாதிரி இருக்காங்க. உடனே இதில் சமாதான பேச்சுவார்த்தை இவங்க ஒரு பக்கம் போக அவங்களும் ஒத்துக்கிட்டு அரசோட இதில் ஒத்துக்கிட்டு சரி ஓகேன்ற மாதிரி அந்த உடலை வாங்கி கூப்பிட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு இதுதான் நடந்திருக்கு. அப்போது சமரசம் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். அதுதான் சொல்கிறேன். நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன சொன்னீங்க, பென்னிக்ஸ் ஜெயராஜ் இறக்கும் போது நீங்கள் மு.க. ஸ்டாலினாக இருக்கட்டும், உதயநிதியாக இருக்கட்டும், கனிமொழியாக இருக்கட்டும், எல்லாரும் வந்து ஜஸ்டிஸ் ஃபார் பென்னிக்ஸ் ஜெயராஜ்னு சொல்லிட்டு நீங்கள் பதாகைகளை ஏந்தி நின்றுட்டு இருந்தீங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன நீதி? இதே மாதிரி தொடர்ந்து நடந்துட்டே இருந்தால் அப்புறம் ஆமாங்க நண்பன்ற இது எப்படி போயிடும்? எப்படிங்க நம்பிக்கையாக இருக்குதா? இல்லை, நம்மளாம் பார்த்தா ஒரு அச்சுறுத்தல் தான் இருக்குது, நம்ம பயப்பட வேண்டியதாக இருக்குது. நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்கன்னே தோண மாட்டுது. நீங்கள் போனால் நல்லவங்க போனால் நீ தான்டா குற்றவாளின்னு சொல்லிட்டு ஆக்கி உள்ளே உட்கா வச்சுருவாங்க, அந்த பயம் தான் இருக்குது நம்மளுக்கு. கண்டிப்பாக. அப்போது நீங்கள் ஆட்சி இல்லாத ஒரு நீதி, நீங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே ஒரு நீதியா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை? அப்போது அந்த ஆட்களுக்கு சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்கணும். அதே சமயம் இந்த மாதிரியான எந்த சந்தேகத்துக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்கணும், எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கிளாரிஃபிகேஷன் பண்ணிட்டு இதுதான் இங்கே இருக்கா விசாரிச்சு தான் இது பண்ணணும். குற்றவாளி நிரூபிக்கப்பட்ட பிறகு நீங்கள் பண்ணணும். போலீஸுக்கு தண்டிக்க அதிகாரம் இருக்கா? நீ நீதிமன்றத்தில் நிப்பாட்டு, அங்கே கண்டுபிடிச்சிக்கிட்டோம். அதாங்க சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் முடிச்சிட்டு பின்னாடி ஆனால் அங்கே அந்த பொண்ணுங்கிட்ட திரும்ப விசாரிச்சிருக்காங்க. அந்த பொண்ணுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஜெராக்ஸ் சென்டரில் வச்சுட்டேன். ஜெராக்ஸ் சென்டரில் வச்சுட்டாங்க. ஒருத்தர் வந்து ஸ்கேன் சென்டரில் வச்சுட்டேன். ஸ்கேன் பண்ண போகும்போது அங்கெல்லாம் ஸ்கேன் பண்ணும்போது எல்லாத்தையும் நகைலாம் கழிச்சிருக்காங்க. அப்போ நான் கழட்டி வச்சு அப்போ மட்டும் எப்படி அந்த தகவல் வந்துச்சு? அப்போ முன்னாடி விசாரிச்சிருக்கீங்க. அது எப்படி நீங்கள் ஒரு பொருள் தொலைச்சவங்க நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும்ல, வெயிட் பண்ணணும்ல. ஒரு ஆள் மேலே எப்படி குற்றம் சாட்டலாம்? அப்படியே குற்றம் சாட்டினாலும் நம்ம போலீஸ் எப்படி நடவடிக்கை இந்த மாதிரி எடுக்கலாம்? ஒரு உயிரே போகிற அளவுக்கு ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான். இதெல்லாம் தொடர்ந்து பண்ணி தான் இருப்பாங்களா, இல்லை நிறுத்திடுவாங்களா? அதான் சொல்கிறேன், இது தொடர்ந்து பண்ணிட்டு தான் தொடர்ச்சியாக காவல்துறையில் இது போன்ற ஒரு வருடத்திற்கு 48-50 பேர் இருக்கிறாங்க. காரணமே இல்லாமல், எந்த விசாரணையும் இல்லாமல் கூட்டு போய் அடிக்கிறது வந்து அநியாயமாங்க. இதெல்லாம் வந்து அந்நியன்ற மாதிரி யாருன்னா வந்துட மாட்டாங்களான்னு தோணுது. அந்த மாதிரி தான் தோணுது. கண்டிப்பாக 50 பேர்கிட்ட லாக்அப் எடுத்து கூட்டு இந்த மாதிரி இறப்புகள் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும், இந்த மாதிரி போலீஸ் வந்து இது பண்ணணும்னா சட்டங்கள் அரசுகள் வந்து கடுமையாக சட்டம் இதை ஒன்று நிறைய கொடுத்துட்டு அவங்களுக்கு 5 லட்சம் நிவாரணத்தை கொடுத்துட்டு ஒரு செய்தியை வந்து மூடி மறைக்கிறனாலாம் இந்த அடுத்த மாற்றத்துக்கு ஏற்பட்டு தர முடியாது. அப்போது அதுக்கான நடவடிக்கை அரசு செய்யணும். நீங்கள் அதிமுக விமர்சனம் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை திமுக அதிமுக விமர்சனம் பண்ணுறதா இருக்கட்டும், அதோடு இருக்காது. ஆனால் எந்த அரசு வேணா இருக்கட்டும்ங்க, டிஎம்கேஓ ஏடிஎம்கேஓ, இந்த மாதிரி ஒரு ஸ்டேஷனில் இந்த மாதிரி சம்பவம் இதுக்கப்புறம் நடக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ எந்த அரசாங்கம் வந்தாலும் அதை கண்டிப்பாக எடுத்து தான். அப்போ சட்டத்தில் இவங்க கடுமை நடவடிக்கை போலீஸாக இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு ஆயுள் தண்ணியோ எனக்கு கேட்டால் இடைநீக்கம்னே செல்லாது, அது பத்தாது. கண்டிப்பாக. அப்புறம் இது இடைநீக்கம் தானே, எனக்கு 1 வருஷம் விடுவாங்கடா அப்புறம் வந்துடலாடா, அது ஒரு வந்துடுதுல்ல. இப்போ நம்மளும் சொல்கிறாங்களா ஆயுள் தண்டனை கொடுத்துருவோம், நீ இப்படி பண்ணால் அவங்க பண்ணிவிடுவோன்றாங்களே, அந்த மாதிரி ஒரு பயம் அவங்களுக்கும் இருக்கணும். அதுதான் சட்டத்தில் இருக்கணும். போலீஸுக்கு என்னை கேட்குறது எவனும் கிடையாது அப்படின்ற அதிகாரம் இல்லாமல்
அவங்க மீது சட்டம் பாயணும், அவங்க மேலே கடுமை நடவடிக்கை எடுத்தால் தான் போலீஸ் துறையில் இருக்கிறவங்க அவங்க அச்சப்பட்டு இனிமேல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு போக மாட்டாங்க அப்படின்றது தான் நம்மளோட கருத்து. இல்லை போலீஸில் எவ்வளோ நல்லவங்க இருக்கிறாங்க. கண்டிப்பாக இருக்கு. இந்த மாதிரி ரேர் கேஸில் இந்த மாதிரி ஆகிட்டு அந்த குடும்பம் எவ்வளோ வருத்தப்படும், அவன் அடி வாங்கினவன் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பான், குமுறி இருப்பான். பொறுத்து தான் பார்க்குறோம். மற்றொரு நேர்காணலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.